பிள்ளை வேல்முருகன் சொன்னாப்புல திருநீரோடும் குங்குமத்தோடு இங்கே வந்திருக்கார். ஏன் வந்தேன்னு தெரியுமா? நபிகள் நாயகன் சொன்னார், ஓ மதம் உனக்கு அவன் மதம் அவனுக்குன்னு. அப்படிப்பட்டவங்க இருக்கிற ஊருக்கு நான் எதில் வேணாலும் வரலாம், இஸ்லாமியர்கள் மத்தியில். அப்புறம் இன்னொன்று, நான் இந்து அல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நான் சைவ சமயத்தவன், அது தமிழர் சமயம். எங்கள் சாமியும் ஒரு உருவமும் இல்லாதவன் தான் எங்களுக்கு மாணிக்கவாச சொல்கிறார், ஒரு உருவன் அல்லன். நான் முன்னால் அதை சொல்லி மறுமலர்ச்சின்னு ஒரு இஸ்லாமிய இதழில் நெல்லைக்கண்ணனுக்கு சொன்ன கூற்று சரின்னு சொன்னாங்க, கேட்டிங்களா? அது ஒரு விஷயம். அப்புறம் என்னுடைய இருமை நண்பர் ஹைதர் அலி சொன்னார், அந்த 11 பேர் தேர்ப்புன்னு வரலையேன்னு சொன்னீங்கள. எனக்கு உலகத்திலே ரொம்ப ரொம்ப வியக்கிற ஆள் இந்த பன்னீர்செல்வம் தான். 11 எம்எல்ஏ வச்சுட்டு அந்த பையன் முதலமைச்சராக இருக்கான். எடப்பாடி அவனுக்கு அடிமையாக இருக்கான். எவ்வளோ பெரிய கலாணி பையன் இந்த ஓபி. என்ன சொல்லுங்க, 11 எம்எல்ஏ தான் வச்சுருக்கான் அவன், என்னத்தா? ஆனால் பாருங்க, 11 எம்எல்ஏ வச்சுட்டு ஓபிஎஸ் வந்து முதல் மந்திரியா இருக்கான். 11 ஓட்டு ராஜ்யசபாவில் போட்டு தான் இந்த சட்டத்தை இந்த பேர் நிறைவேற்ற வச்சான். எம்ஜிஆர் பேர், ஜெயலலிதா பேர்லாம் சொல்ல தகுதியற்ற திருடர்கள் இப்போ இருக்கான் ஆட்சியில். இவங்களுக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. எனக்கு இப்போ புதுசாக ஒரு பிள்ளை சேர்ந்திருக்கு, அது முபாரக். இந்த ஊரில் அப்படி ஒரு பிள்ளையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு, எங்களுக்கு மேலே பிள்ளைகள் வேணும்ல, எவனாவது உறுப்பியாக இருக்கிறவங்க. அதுதான் வேல்முருகனை முபாரக்கெல்லாம் நான் நினைக்கிறேன். ஒன்று உங்கள்கிட்ட சொல்லினேன், சில விஷயம் சொல்லணும். எல்லாருமே கோபமாக பேசுனாங்க, அது நல்லா தான் இருக்குது. ரொம்ப அதுவும் படையாச்சிக்கு ரொம்ப கோவந்துட்டு. அதுக்கு என் பிள்ளைக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் ஜாதி சொல்லி தான் கூடுவேன். வைங்களேன், ராமன் ஒருத்தனை சொல்கிறானுங்கள, ராமாயணம். பாரதியார்னு ஒரு பெரிய தேசிய கவிஞர் இருக்கார்ல, அவர் பிறப்பால் ஐயர். ஆனால் அவர் சொன்னார், பாரதம் ராமாயணம்லாம் பொய்யினார். கடலினை தாவும் குரங்கும் வெங் கனலிடை பிறந்தது ஒரு செவ்வுதல் பண்ணு, வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியினுள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதுகிறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டும். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய் என்னும். நன்கு கவிதைகள் தந்தால் நல்ல கதைகள், ஆனாலும் அவ்வளவு பொய்யுங்கிறான். நான் டெல்லி தமிழ் சங்கத்தில் இதை சொன்னேன். அங்கே ஒருத்தன் சொன்னான், பாரதியார் சிலையை பார்லிமெண்ட்லேருந்து எடுத்துருவான்னு, நீங்கள் எதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா. இங்கே பிராமணர்கள்னு உண்மையான பிராமணர்கள்லாம் நேர்மையாக இருப்பான். இந்த டிவியில் வேறு பாப்பா வேறு மாதிரி போயிடுங்க. இந்த ராகவன் ஒரு வியாபாரம், அவன் தான் ஷேக்ஸ்பியர், அவன் தான் திருவள்ளுவர், அவன் அப்படி நினச்சிக்கிறான். அவனுக்கு எதிராக பேச போகிற பேப்பரை முட்டா பேச போகிறான். நம்ம நாங்களாம் அங்கே போனால் கொண்டுருவோம். திருவள்ளுவரை பற்றி பேசினான்னு நான் நக்கீரனில் பேசினேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 12 லட்சம் பேர் உலகத்தில் அதை பார்த்துருக்கேன். அப்போ ராஜகோபால் சொன்னான்ட்ட, தம்பி ராஜகோபால், உன்னத்தோட ஒரு பிராமணர் என்ன கேட்டார், எதுக்கு இவ்வளவு பிராமணர்களை திட்டுங்க? என்ன எல்லாம் எங்கள் அப்பனை பேசியிருக்கான். அப்பா பேசுகிற எப்படி தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? வள்ளுவன் எங்களுக்கு அப்பன், அவன் பேசுவான், நான் கேட்டிருக்க முடியுமா? ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மோடியை பற்றி எனக்கு வேற ஒரு நினைப்பும் கிடையாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்புறம் என்னமோ அந்த பெண்ணோட வாழலை. அது என்ன விஷயம்னு ஸ்மிருதி இராணிகிட்ட கேட்டதான் தெரியும். என்ன அலி, அது வேற விஷயம். அலிக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கேட்டதாக தான் சொன்னேன். ஆனால் அந்த பொம்பளை அது ஒரு ஆசிரியர் சொல்லி பார்க்க, அது என்ன எழுதுது அரசாங்கத்துக்கு? இந்த ஆள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறான்ல, கடவுச்சீட்டு வச்சுக்கிட்டு, பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு, அதில் கல்யாணம் இருக்குன்னு எழுதியிருக்கானான்னு கேட்டது. முதல் தேர்தலில் கல்யாணம் ஆனதாக எழுதலை, அவன் கேட்டவுடனே இப்போ கல்யாணம் ஆகிட்டுன்னு எழுதியிருக்கான். இவ்வளோ பெரிய ஃப்ராடு பையா பிரதமராக இருக்கான், கொண்டாட்டிட ஃப்ராடானவன். நீங்கள் போய் இப்போ வருத்தப்படுத்தி எழுதுக்கு இதுக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த என்ஆர்சியை கொண்டு வரவேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியிடாமல் இருங்க. புரியுதா? 10 பிள்ளைகள் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கான்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிள்ளைய தகப்பன் பேர் சொல்லி கூப்பிடாத சொல்றாரு. அது ஏதாவது ஒரு குழந்தைக்கு தகப்பன் பேர் தெரியாமல் இருக்கும். குரான் படித்தா தானே இவனுங்க என்ன பண்ண சொல்றீங்க? அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஒன்று கேட்க உங்கள்கிட்ட, இது என்ன சீசன் உங்களுக்குலாம் தெரியும், ஐயப்ப சீசன். எல்லாரும் சாமியா ஐயப்பா போனாலாம் போகிறவன் போகிறான். முதல்ல வாஃபர் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு தான் அங்கே ஐயப்பன்ட்ட போகிறான். வாஃபர் தான் ஐயப்பனுக்கே தளபதி, இந்த நாய்களுக்கு தெரியாது. இந்த இந்து மதம் பிடுங்கின மதங்கால அந்த நாய்க்கு இல்லை, அந்த ஐயப்பனு சாமி கும்பிட்டு இல்லாத அந்த ஆளுக்கு தளபதியே ஒரு முஸ்லீம் தான். நீங்கள் அவன் சமாதியில் கும்பிட்டுட்டு தான். நான் தான் ஒரு தடவை ஒரு கவிதை எழுதினேன், வாஃபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள்.
இந்த பாபர் மசூதி விஷயத்தை ஹைதர் அலி சொல்லிச்சு. அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஹைதர் அலி கடவுள் மிகப்பெரியவன் எப்படி தெரியுதுன்னா, அந்த ரத ஊர்வலத்தை ஆரம்பிச்ச அத்வானியை காணவே இல்லை, அவரை கிழவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அது இவன் எல்லாம் நினைக்க, அமித்ஷாவும் மோடி மட்டும் நான் நினைக்கல, அல்லாஹ் தாலா அவனை தூக்கி வெளியே போட்டிருக்காரு அன்னைக்கு அவன் நடத்தினான். அப்படி நினைங்க, கடவுளை நினைங்க. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். என்ன சொல்றாரு திருமூலர்? கண்காணிப்பதற்கு இறைவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் கண்காணிச்சிருக்கான் இந்த பாபர் மசூதி விஷயத்துல. ஆனா நீங்க ராமாயணத்துல ராமனை படிச்சீங்கன்னா அவன் எல்லாரோடையும் பிரியமா இருந்திருக்கான். ஒரு வேடனை தம்பியா சேர்த்துக்கிறான், ஒரு குரங்க தம்பியா சேர்த்துக்கிறான், ஒரு அரக்கனை தம்பியா சேர்த்துக்கிறான் ராமன். இந்த பையில பக்கத்துட்டு தானே சேர்க்கூடாங்கண்ணே. ராமருக்கு கோயில் கட்டினா அவரு கேட்கல, வினாட்ட ஒரு உணர்வை ஒரு வெறிய தூண்டுறதுக்கு இந்த வேலை நடக்கு. அதுலயும் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளைகிட்ட, எப்ப இவங்க தான் பார்த்த மாப்பிள மச்சான் உறவுல இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் தான். அதுல இன்னொரு சூது பண்றான் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பானா, அதான் அவங்கள பிரிக்கிறதுப்பான், பிரிச்சுட்டு அப்புறம் அவனை தனியா விட்டு அடிக்கணும்னு. இயேசுநாதரை சில்வர் அடிச்ச மாதிரி அவனோட அடிக்கிறதுக்கு அவனோட தனியா விட்டுருக்கான். கிறிஸ்தவருக்கு கிடையாதுங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பேங்கிறான்னா பூட்டான்ல இருந்து வர்ற கிறிஸ்தவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. பூட்டான் அவனும் இயேசு கிறிஸ்தான கூப்பிட்டா அவனே கொடுக்க மாட்டேங்கிற, எல்லாம் ஃப்ராடு. இன்னொரு 370 பண்ணால 371 ஒன்று இருக்கு, அதுல ஒரு 7 மாநிலம் இருக்கு, அதுக்கும் சிறப்பு அந்தஸ்து. அதை கை வைக்கல. வடகிழக்கு மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, மேகாலயா, நாகாலாந்து, அந்த மாதிரி 7 மாநிலம், அது 371. அசம்பிளியில சரத்பவார் மகா சுலே இருக்குல்ல, அந்த பிள்ளை கேள்வி கேட்குது யார்கிட்ட, அமித்ஷாட்ட. என் பக்கத்து சீட்ல ஃபருக் அப்துல்லா இருப்பாங்க, அந்த பெரியவர் இல்லையன்னு கேட்குறேன். அவன் சொல்றான், அவர் வீட்டில் பத்திரமா இருக்காருங்க. எவ்வளவு கொழுப்பு அந்த பயலுக்கு. இல்ல உன்னை விட திமுறா பேசணும்னா ஒரு வேலையும் காணும். அதுதான் இறைவனுடைய, இறைவன் எவனே ரொம்ப ஆட விட்டான்னு வைங்க, சீக்கிரம் முடிக்க போறான்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், உங்களோட தொழுகைக்கு போறீங்கல்ல, முழுமையா அவனை நம்பணும். தொழுகை என்பது உங்களை சரண் கொடுக்கிறது. நான் கோயிலுக்கெல்லாம் அதிகம் போறதில்ல, ஏகமா போனா எல்லா பக்கமும் திருடுத்தனம்னு எனக்கு தெரியுது. கேட்டீங்களா, மதுரை கோயிலில் போய் அந்த உள்ள பூஜை பண்ற பட்டர் வந்தார், 100 ரூபாய் தட்டில் போட்டேன். வந்து ஒரு 500 ரூபா மாலை என் கழுத்துல போட்டார். என் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொன்னா என்னன்னு, நான் 500 ரூபாய்க்கு வாங்கி போட்ட மாலை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களா. அப்புறம் தான் சொன்னா, அப்ப இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்கு போலுக்க அப்படின்னு. அதனால என்ன சொல்லனா, இறைவனை முழுமையா நம்பணும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஒரு தடவை வந்தானுங்க ஹைதர் அலி சொன்ன மாதிரி, சரியா இருந்தான். அப்புறம் இப்போ என்ன சொன்னா, நம்மகிட்ட 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னா, எல்லார் அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா போடுறேன்னா, எத்தனை நாய் அதை நம்பி ஓட்டு போட்டான்னு தெரியுமா? நீங்கள் தமிழ்நாட்டில் போடல, தமிழ்நாடு லேசில் ஏமாற மாட்டான், இவனும் போடல, வடக்குப்புறம் போட்டாங்க. வடக்கு இனி எத்தனை மாநிலங்கள் அறியாமையில் இருக்கு தெரியுமா? அவனுக்கு விவரமே புரியாது. ராமரை பெரியப்பானே நம்பிட்டு இருக்கானோ பல பேர், அங்கே அப்படி சொல்லி வச்சிருக்கானோ விவரம் இல்லாமல். கேட்டீங்கன்னா போட்டானா 15 லட்சம், 25 லட்சம் பேர் வேலையை இழந்துட்டான். என் சொந்த மருமகன் ஹூண்டாயில் ஒரு பெரிய பரப்புல இருந்தான், இப்போ வேலையில் வெளியே நிற்கிறான். பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்றணும், எந்த கம்பெனியில் 10 நாளைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரான். எத்தனை பேருக்கு தெரியுது? 25 லட்சம் பேர். இன்னொன்று சொல்லுங்க, அஸ்ஸாமில் எடுத்தானுங்கள்ல, அதில் ஒரு முஸ்லீமை எடுத்து அவருக்கு ஒரு குடியுரிமை இல்லைங்கிறான். அவர் சொல்லாரு, நான் இராணுவத்தில் கர்னலாக இருந்தேன், வெற்றி பெற்றேன், போரில் மிக தீவிரமாக இருந்தேன், எனக்கு எல்லா பட்டத்தையும் பதக்கத்தையும் இந்திய அரசு கொடுத்தது, ஆனால் எனக்கு இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு என் உரிமையை பறிச்சுட்டுங்கிறார். யார் பண்ணுது? அஸ்ஸாமில் இன்னொன்று சொல்லட்டுமா, முஸ்லீம்களை மட்டும் எதுக்கலவங்க, மேற்கு வங்காளத்திலிருந்து நிறைய இந்துக்கள் அங்கே போயிட்டான், அவங்களையும் சேர்த்தா அந்த பையன் இருக்கிறான் அஸ்ஸாமில். முதல்ல உச்ச நீதிமன்றம் அஸ்ஸாமில் மட்டும்தான் அந்த குடியுரிமையை கொண்டு வர சொல்லிச்சு. இவன் அஸ்ஸாமுக்கு கொண்டு வரும் அமித்ஷா நினைக்கிறான் மொத்தமாக இந்தியாவில் பண்ணிட்டான். நீங்க இன்றைக்கு கூடியிருக்கீங்க பாருங்களா. நான் வந்த உடனே என் பிள்ளையிட சொன்னது, இவங்களை விடப்பா தாய்மார் எழுத்தின பேர் வந்திருக்காங்களே, பெண்களின் சாபம் தான் ரொம்ப பெருசு. அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் பெண்களின் சாபம் இருக்கிறது. அவன் ஒவ்வொன்றா தொட்டு பார்த்தான், முத்தலாக்கண்ணா. அப்ப நான் ஒரு கடிதம் எழுதினேன், அது சரியப்பா, நம்ம பெண்கள்லாம் பத்திரமா இருக்காளான்னு கேட்டேன். எங்க பொம்பளைகள் படுதப்பாடெல்லாம் பெரிய கேதனம். இங்கேயாவது அவங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு, இஸ்லாத்தில் நிறைய உரிமை இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சல, அதை முத்தலாக்க ஒழிச்சிட்டோம். அதில் உடனே நான் 10 முஸ்லீம் பொம்பளைகளை கூட்டு வந்து அவங்களை ஆதரிக்க மாதிரி அவளை பேச விடுறது. இந்த முக்தார் அப்பாஸ் நக்ரின்னு ஒருத்தன் இருக்கான் முஸ்லீம், அவன் முஸ்லீம் தான், ஆனால் மகா ஒரு இந்து பயில கிளம்பிட்டான். அதனால தான்
அவனும் இந்து தான் கல்யாணம் பண்ணி ஆரிய சமாஜம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஹைதராபாத் தான் அந்த விஷயம்லாம் தெரியுது. நான் நினச்சேன் அவனுக்கு இந்தில் யாரும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டான்னு நீங்கள் கிடையாது. நீங்கள் சொல்ல போய் தான் தெரியுது. அவன் மகா தான் மென்டா போய் மாற்ற அளவுக்கு அவன் பேசுகிறான். அவன் எப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஆரிய சமாஜத்துக்குள்ளே போயிட்டானா முடிஞ்சு போச்சேன். அவன் எப்படி அவன் வந்து முஸ்லீம்களுக்கு ரெப்ரசன்ட் பேசுகிறான்ல. எடப்பாடியெல்லாம் நீங்கள் முபாரக்கு சொல்கிறேன், எடப்பாடியெல்லாம் உங்கள் தரத்துக்கு நீங்கள் பேசக்கூடாது. எடப்பாடி உங்களுக்கு ரொம்ப சின்ன பையன். நீங்கள் அவனெல்லாம் சில பயிரோட ஏன்ட சில பேர் கேட்பான், அவனெல்லாம் என் பேச மாட்டேங்க, அவன் சின்ன பயில அந்த பயிலுக்கு நான் எப்படிலாம் பேசுறதுன்னு. அவனை நம்ம எப்படி பேசுறது? எப்படிலாம் மந்திரி இருக்காங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் இருந்தால் ஒரு பேர் எந்திரிச்சுமானா அதை விடுங்க. எம்ஜிஆர்ட்ட கூட கொஞ்சம் ஏதாவது போய் பேசிடலாம். அந்த அம்மாட்ட எவனா வாய் திறக்க முடியுமா? அந்த கரெக்டாக அந்த 45 டிகிரி நிற்பானுவோம். அது என்னமோ அதுக்குன்னே ட்ரைனிங் கொடுக்க ஒரு வாத்தியார் வச்சுருந்துருக்கானோ. எப்படி குழந்தைங்கள தலைமை இந்த தோட்டத்தில் மகாலிங்கன்னு ஒரு பெயர்ப்பான். அவன் நான் ஜெயலலிதா என்னை கூட்டுறது போய் பார்த்தேன். ஒவ்வொரு தடவை ரொம்ப நான் பாட்டு தைரியமாக தான் பேச சொன்னேன். அந்த அம்மாவே கேட்டது, உங்களுக்கு ஏன் பயம் இல்லைன்னு. நான் பயப்படுவேன், கடவுளுக்கு மட்டும் பயப்படுவேன், மனிதர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. தேர் ஆர் 29 CPs in the country, you are one of them. இந்தியாவில் 29 முதல்மந்திரி இருக்கா, நீ அதில் ஒருத்தி. என்ன பண்ண முடியும்? ஒரு 5 கோடி ரூபா பணத்தை வச்சு 5 கோடி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நான் 9 தலைமுறையாக பணக்காரன். பணம் எவ்வளோ ஆபத்துன்னு எனக்கு தெரியும். 1 கோடி ரூபா வச்சுக்கிட்டு முதுமலை காட்டில் ஒரு புலிகிட்ட மாட்டேன்னு வைங்க, புலி விடுமா? அது என்ன தாசில்தாரா? என்ன சொல்ல, மை டியர் டைகர் 1 crore is here ஒரே அட்டி. அவோ பணம் உதவாத இடங்கள் பல இடம் இருக்கு. என்னத்தா சொல்றீங்க? அதனால இளைஞர், எனக்கு இந்த தரம் ரொம்ப பிடிச்சது. நம்ம இளைஞர்கள் டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வர இளைஞர்களும் மாணவர்கள் பாருங்க. அந்த இஸ்லாமிய கல்லூரி மாணவர்கள் 16,000 பேர் மேலும் கேஸ் போட்டிருக்காங்க. எவ்வளவு முட்டா பயிலுங்க, 16,000 பேர் மேலும் கேஸ். நேற்று ஒரு எஸ்பி மீரட்ல, உத்தரப்பிரதேச மீரட்ல ஒரு எஸ்பி பாத்தீங்களா டிவி? அவன் நேர முஸ்லீம்கள், பெரிய வயதான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட சொல்றான் உங்க எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவன் யார்? Who is that rascal? He is a superintendent of police, that's all. He is a servant of the government. நம்ம வரி கொடுக்கிற ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி. அந்த பேர் சொன்னா உங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி என்ன தைரியம்? ஒண்ணுமே கிடையாது. இந்த கோகோன்னு ஒரு மந்திரி இருந்தான்ல, அவன் தானே பாபர் மசூதி விஷயத்தை தீர்ப்பு சொன்னான். அவனை ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு மாறிட்டானுவோ. அவன் கொஞ்சம் நேர்மையா இருந்தான். ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு என்ன கையை பிடிச்சிருந்தாலும் செல்ல வச்சானுவோ. 2 பேரும். அந்த அமித்ஷா இருக்கானே, மோடி மேல எனக்கு வருத்தமே கிடையாது. அவன் முழு முட்டாடு. இந்த பையனும் அவனை வச்சு அந்த கேஸ் முடிஞ்சு அவன் பதவியும் போயிட்டு வெளியே போய் சொல்லிட்டான். அவன் நேராக திருப்பதிக்கு வந்து முட்டை அடிச்சுட்டு போயிட்டான். வேற அந்த கோகை நேரம் அங்கே வந்தா முட்டை என்ன வேலை முருங்க. அதனால நீங்க அமித்ஷா தான் டேஞ்சர். மோடி கிடவே ஓட்டு போட்டு தேர்தல் ஆபீஸ்ல இருந்து அங்க ஊரோட வேலை பண்ண பத்தில அமித்ஷா ஃபேமிலியோட இந்த மோடியை எல்லா தப்பும் பண்றாங்க. ஆனா வெக்கமே. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, தப்பு பண்றவனா யாரா இருக்கணும்? வேட்டி அவுத்துட்டு நடுரோட்டில் நின்று சண்டித்தனம் பண்றான்னா மானங்கிட்ட போய் தானே. இவனுக்கு அதே கேஸ் தானே. எல்லா டிவியையும் மிரட்டி வச்சிருக்கானு. இங்கிலீஷ்ல NDTV மட்டும்தான் அவனுக்கு எதிராக தைரியமா போடுறான். இந்தியா டுடே எல்லாமே பர்ச்சேஸ் பண்றான். இந்த மிரர் நவ் NDTV 2 பேர் பாருங்க, உண்மையான செய்தியை போடுவான். இந்த சொன்னால இந்த பயிலுங்க, இந்த வாட்ஸ்அப்ல நம்ம பயிலுனா ரொம்ப விவரமா எழுதுறாங்க அவங்க 2 பேரும் பார்த்து. மோடி ஒரு மேடையில் தடுமாறி விழுதாரு, அது ஒரு போட்டோ போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு பொம்பளை புழக்கம் சுடுது அவனை. அப்புறம் அமித்ஷா ஒரு பக்கம் தடுமாறுவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க, இறைவன் ரொம்ப பெரியவன். அவன் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். எத்தனை அறக்கரைகளை, எத்தனை சைத்தான்களை இறைவன் படைச்சிருக்காரு. அவர் தானே படைக்கிற பொழுதே இவனை அழிக்கிற சக்தி அவர் கையில் இருக்கதானே படைச்சிருக்காரு. அப்படிதான் அவனை 2 பேரும் வந்துட்டான். ஆனா அந்த நிதின் கட்கரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவன் ஒரு தடவை சொன்னா, நாங்க ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப பொய் சொல்லிட்டோம்னா சொன்னான் தெரியுமா? அவன் கடைசியில் என்ன சொன்னா, அவன் RSS கையாளுனான். எல்லாருமே RSS கையாளுதான். இந்த RSS நான் ஒண்ணு கேட்கீங்க, மகாத்மா காந்தியை கொன்னதை பெருமையா சொல்லானுங்களே. இந்த சாவர்கர்னு ஒரு ஆள், அவன் தான் முதல்ல இந்தியாவுக்குள்ள 2 தேசம் இருக்குன்னு முஸ்லீம்களை குறிப்பிட்டு சொன்னான். அவன் வந்து வெள்ளைக்காரன் எழுதி கொடுத்துட்டு இனிமே நான் விடுதலை போராட்டத்துக்கு வரமாட்டேன்னு அந்தமான் தீவுல எழுதி கொடுத்து வந்தவன். அவனை வந்து வீர சாவர்கர்பான். புரியுதா உங்களுக்கு? அதை ராகுல் காந்தி கமெண்ட் அடிச்சான், நான் ஒன்னும் சாவர்கர்லடான்னு சொல்லிட்டான். அவனே ராகுல் காந்தி மேல கோபம். இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப மன நிம்மதி. நான் வரும்போது வயதாயிடுது கொஞ்சம், வீட்டில் வேண்டாமெல்லாம் தடுத்தான். நான் கட்டாயம் போயிடணுமான்னு வந்தேன். மேலே பழத்துனா இவ்வளோ பெரிய கூட்டம்
என் பிள்ளை முபாரக்குக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இருக்கணும். ஒற்றுமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறான் பாருங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்ம ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ். எந்த இடத்துல நம்ம பையங்க யாரும் எதுக்கும் விட்டு கொடுக்க கூடாது.